எல்லாருக்குமே சந்தோஷமான வணக்கம். எல்லாருமே நல்லா இருப்பீங்கள் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்றைக்கு பிறந்த நாள் திருமண நாட்களை கொண்டாடுற எல்லா உறவுகளுக்குமே இனிய வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு இன்றைய நாள் டே 8 ஆங்கிலத்தை பற்றியான ஒரு காணொலியை உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னுடைய அனுபவத்தை பற்றி என்ன அப்படின்னு சொன்னால், எனக்கு இப்போ கூட நான் இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட் இல்லை. அது நான் வெக்கப்படையில். காரணம், இது வேற்றுமொழி. அதை நான் படித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நான் ஒவ்வொரு வீட்டையும் போயிட்டு ஒவ்வொரு ஆக்களோடையும் பழகும் பொழுது அவர்கள் கதைக்கிற விதங்களை பார்த்து படித்து கொண்டிருக்கேன். இப்படி தான் நான் வந்த புதுசில் எனக்கு உடுப்பம் எடுக்கணும், சப்பாத்தம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற ஒரு பெரிய ஒரு மாலுக்கு போனேன். அங்கே போய்க்குள்ள சாப்பாடு கடையில் உள்ளுக்குள்ளேயே இருக்கும், நல்ல நல்ல வாசம் அடித்து கொண்டிருக்கும். அப்போ கண்டிப்பாகவே வேண்டி சாப்பிடணும் என்ற ஒரு ஆசை. அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு லைன் நின்றுட்டு நிக்கைகளை சில பேர் காட்டி கேட்குறாங்க, இது இதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கெல்லாம் அவங்களே இது வேறு கொஷின் கேட்குறாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் கேட்பாங்களோன்ற ஒரு பயம். அதை தாண்டி அதுக்கு எப்படி பதில் சொல்ல வேணும்னு எனக்கு தெரியாது. மிச்சாக்கள் பார்த்து சிரிக்கிறாங்களோ தெரியாண்டு ஒரு வெக்கம் இருந்துச்சு. இதால் கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் இந்த லைன்ல நான் கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் இருக்கிற கட்டத்தில் நான் ஒன்றுமே வேண்டாமல் திரும்பி வந்துட்டேன். எனக்கு நான் ஃபோன் பண்ண மாதிரியும் அந்த ஃபோன் ஆன்சர் பண்ணிட்டு வர மாதிரியும் வந்துட்டேன். காரணம் என்னென்னு சொன்னால், எனக்கு அதில் ஒன்றுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டேன். ஆனால் கண்டிப்பாகவே என்னால் முடியும், ஆனால் அதில் முடியாது அப்படின்னு நினைச்சிட்டேன். இப்போ யோசிச்சு அப்படியான எந்த வித முடியாது என்று சொல்லி நான் எதையுமே செய்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், நான் வந்த புதுசில் இருந்த மாதிரியே நான் இப்பயும் இருக்க விரும்புகிறேன். இப்போ எனக்கு தெரியுதோ தெரியலையோ, எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷை பயன்படுத்தி நான் இந்த வேலை எல்லாமே நான் செய்து கொண்டிருக்கேன். சில வேளைகளில் என்னால் நம்ப இல்லாமல் இருக்குது, நான் உள்ளத்துக்கு வளர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி. நிச்சயமாகவே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது, முடியாததென்று எதுவுமே கிடையாது. என்ன ஒரு காலையில் உங்களை சந்திக்கிறேன்.